ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டிகல்ஸ் பகுதி 1ல் ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது பகுதி 2ல் வேறு சில பயன்களை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வீடியோ பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 8. The articles A and the have another use called generic use. ஜெனரிக் யூஸ்னு என்ன? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ஹோல் கிளாஸ். ஒரு இனத்தோட ஒரு பொதுவான குணம். அந்த குணம் கொண்ட நவுனுக்கு முன்னால் ஏ அல்லது ஆன் அல்லது தீங்கிறது பயன்படுத்தலாம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஏ டாக் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் அனிமல். டாக்கு முன்னால் ஏ வந்திருக்கு. அடுத்தது த டாக் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் அனிமல் அப்படி வந்திருக்கு. மூணாவது எக்ஸாம்பிளில் டாக்ஸ் ஆர் ஃபெய்த்ஃபுல் அனிமல்ஸ்னு வந்திருக்கு. அப்போது எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். ஏ டாக்னு சொல்லலாம், த டாக்னு சொல்லலாம், அதாவது டாக்ஸ்னு சொல்லலாம். அப்போ பொதுவான குணத்தை குறிப்பிடும்போது அந்த மாதிரி சொல்லலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏ கவ் ஈட்ஸ் கிராஸ். ஏ கவ் ஈட்ஸ் கிராஸ், அது பொதுவான குணம். அதே மாதிரி த கவ் ஈட்ஸ் கிராஸ். அடுத்தது கவுஸ் ஈட் கிராஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரி பொதுவான குணத்தை சொல்லும்போது சிங்குலர் நவுனாக இருந்தால் ஏதாவது ஒரு ஆர்டிகிளையும், ப்ளூரல் நவுனாக இருந்தால் ஆர்டிகிள் இல்லாமலும் பயன்படுத்தலாம். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தீஸ் சென்டென்சஸ் ஹாவ் த சேம் மீனிங். அப்போது இப்போ கொடுத்த எக்ஸாம்பிளில் சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் எல்லாத்துக்கும். ஏ யூஸ் பண்ணாலும் சரி, தி யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஆர்டிகிளே இல்லாமல் ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகேயா? அடுத்து பாயிண்ட் 9 பாருங்கள். த டெஃபினட் ஆர்டிகிள் த ஜெனரலி ஸ்பெசிஃபைஸ் அண்ட் ஐடென்டிஃபைஸ். தங்கிற ஆர்டிகிள் வந்துச்சுனாலே அது குறிப்பிட்டு சொல்கிறது தான். குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னால், அந்த நவுனுக்கு முன்னால் தங்கிறத பயன்படுத்தலாம். இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை பாருங்கள். There is a dog in the room. The dog is under the table. There is a dog in the room. ஏ டாக்னு கொடுத்துருக்கு. அடுத்தது அதே டாக் குறிப்பிடும்போது the dog is under the table. அதே டாக் குறிப்பிட்டதுனால முன்னால் ஆர்டிகிள் தங்கிறத பயன்படுத்துகிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். The noun may be a countable or uncountable noun. இந்த நவுன் கவுண்டபிள் நவுனாக இருக்கலாம், அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கலாம். இப்போது கவுண்டபிள் நவுன் தான் பார்த்தோம். டாக்ங்கிறது கவுண்டபிள் நவுன். இப்போது அன்கவுண்டபிள் நவுன்கிறது எக்ஸாம்பிள் பார்ப்போம். த வாட்டர் இன் த லேக் இஸ் க்ளீன். த வாட்டர் இன் த லேக், குறிப்பிட்ட அந்த லேக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் க்ளீன்னு சொல்கிறதுனால தாங்கிறது யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். த இன்ஃபர்மேஷன் யூ ப்ரொவைடட் வாஸ் யூஸ்ஃபுல். த இன்ஃபர்மேஷனுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். இருந்தாலும் அதுக்கு முன்னால் தாங்கிறத பயன்படுத்துகிறோம். எதனால் அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் யூ ப்ரொவைடட் அப்படின்னு வருது. அதனால் அந்த குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது அதுக்கு முன்னால் தாங்கிறது பயன்படுத்துகிறோம். த இன்ஃபர்மேஷன் யூ ப்ரொவைடட் வாஸ் யூஸ்ஃபுல். நம்ம 8வது பாயிண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வகுப்பினுடைய அல்லது ஒரு இனத்துடைய பொதுவான குணத்தை சொல்லும் பொழுது அந்த நவுனுக்கு முன்னால் ஏங்கிறது பயன்படுத்தலாம், தங்கிறது பயன்படுத்தலாம், அல்லது ப்ளூரல் சொல்லும்போது எதுவுமே பயன்படுத்தாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் ஆணையோ பெண்ணையோ குறிப்பிடும் பொழுது அதுங்களுடைய பொதுவான குணத்தை சொல்லும் பொழுது அந்த நவுனுக்கு முன்னால் எந்த ஆர்டிகிளும் பயன்படுத்தக்கூடாது. ஓகேயா? இந்த அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். 10வது பாயிண்ட்டை பாருங்கள். த வேர்ட்ஸ் man and woman are not used either with a or the in the generic sense. அதை பற்றி சொல்லும் பொழுது நம்ம எப்போவும் ஆர்டிகிள் யூஸ் பண்ணக்கூடாது. தாங்கிறதோ ஏங்கிறதோ யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளை பாருங்கள். மேன் இஸ் மார்டல். மேன் இஸ் மார்டல். மார்டல்னா அழியக்கூடியது, மனிதன் அழியக்கூடியவன். அடுத்தது உமன் இஸ் மேன்ஸ் மேட். பெண் ஆணுடைய துணை. அப்போது பெண் ஆணுடைய துணைங்கிறதோ அல்லது மனிதன் ஆண் அழியக்கூடியவன் என்பதோ எப்பவும் பொதுவான உண்மை. அதனால் இந்த மாதிரி பொதுவான உண்மையை சொல்லும்போது
ஆணைய பெண்ணையோ குறிப்பிடும்போது, அதாவது மனிதனத்தை குறிப்பிடும் பொழுது நம்ம முன்னால் ஆர்டிக்கிள் பயன்படுத்தக்கூடாது. 14வது பாயிண்ட் பாருங்க. Uncountable nouns are not used with the indefinite article. Uncountable nouns are not used with the indefinite article. However, to refer to a specific quantity or item of its kind, the following type of expression is used. பொதுவாக அன்கவுண்டபிள் நான்ஸ்க்கு முன்னால் நம்ம இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் என்னன்னா ஏ ஆன் இதை பயன்படுத்தக்கூடாது. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்னென்ன அப்படின்னா நாலெட்ஜ், இன்ஃபர்மேஷன், அட்வைஸ், பியூட்டி, இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடியதெல்லாம் அன்கவுண்டபிள் எதனா எண்ண முடியாது. அதனால் இதுக்கு முன்னாலெல்லாம் அன்கவுண்டபிள் ஏயோ ஆனால் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் however to refer to a specific quantity or item of its kind, the following type of expression is used. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு குவான்டிட்டி குறிப்பிடும் பொழுது எப்படி சொல்கிறது அதை? இப்போ காஃபி சொன்னோம்னா a cup of coffee, தண்ணீரை சொல்லும்போது வாட்டர் சொல்லும்போது a glass of water, அரிசி ரைஸ் சொல்லும்போது a bowl of rice, இந்த மாதிரி சொல்லலாம். அதான் கீழே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஏ டேஷ் ஆஃப் ப்ளஸ் அன்கவுண்டபிள் நவுன் ஏங்க கொடுத்து அடுத்தாப்பில் ஒரு வார்த்தையை போடணும். எவ்வளோ குவான்டிட்டி, ஏ கப் ஆஃப் காஃபின்னு சொல்கிறோம், அந்த கப்புங்கிற மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை போடணும். போட்டு தான் ஆஃப் போட்டு ப்ளஸ் அன்கவுண்டபிள் நவுன் போடணும். அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாருங்க. ஏ கப் ஆஃப் காஃபி அல்லது ஏ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அல்லது ஏ பீஸ் ஆஃப் அட்வைஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஆர்டிக்கிள் பகுதி 1ல் டிஃப்ரென்ஸ் இன் மீனிங் பார்த்தோம். ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸில் இடத்த மாற்றி போட்டோம்னா அதோடைய அர்த்தம் மாறிப்போகுது அப்படிங்கிறத ஆர்டிக்கிள் பகுதி 1ல் பார்த்தோம். இப்போது ஆர்டிக்கிள் பகுதி 2லையும் அதே போல் ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸில் மாற்றி போடும்போது எப்படியெல்லாம் அதனுடைய அர்த்தம் மாறுவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸாம்பிளை பாருங்கள். தே சீக்ரெட்லி டிசைட் டு லீவ் த டவுன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தே டிசைட் டு லீவ் த டவுன் சீக்ரெட்லி. அப்போது சீக்ரெட்லிங்கிற ஒரு வார்த்தையை முதல் ஒரு சென்டென்ஸில் ஒரு இடத்துல பயன்படுத்திருக்கு, ரெண்டாவது சென்டென்ஸில் வேற ஒரு இடத்துல பயன்படுத்திருக்கு. அதனால் அந்த 2 சென்டென்ஸுடைய அர்த்தம் மாறி போகுது. பாருங்கள், முதல் சென்டென்ஸ் என்ன அர்த்தம் வருது? தே சீக்ரெட்லி டிசைடட், இந்த ரகசியமாக தீர்மானித்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வருது. எதுக்கு? டு லீவ் த டவுன், அந்த நகரத்தை விட்டு வெளியேறுவதற்கு ரகசியமாக தீர்மானித்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வருது. அடுத்த சென்டென்ஸ் என்ன வருது? த டிசைட் டு லீவ் த டவுன் சீக்ரெட்லி, அந்த நகரத்தை விட்டு ரகசியமாக வெளியேறுவதற்கு தீர்மானித்தார்கள் அப்படின்ட்டு அந்த 2வது சென்டென்ஸுடைய அர்த்தம் வருது. ஓகேயா? புரிஞ்சுதா? லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.